அடுத்து ஒரு மருமகள், அவர் சொகுசாக வாழ்கிறார். உழைத்து குடும்பத்திற்காக எதுவும் கொடுப்பது கிடையாது. அதே நேரத்திலே ரூம்ல ஏசி போட்டு அதுவரை 2 மாதத்திற்கு ஒரு முறை 300 ரூபாய் பில் கட்டி கொண்டிருந்த அந்த குடும்பம் இப்பொழுது 3500 ரூபாய் 4000 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழல். அவரும் குடும்பத்திற்கு ஏதாவது செய்கிறாரா என்றால் இல்லை. சண்டை வருகிறது, பிரச்சனை வருகிறது. அவரும் மாமனாரையும் மாமியாரையும் விட்டுவிட்டு வாடகை வீடு பிடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே மாமனாரும் மாமியாரும் தனிமையிலும் கைவிடப்பட்ட ஒரு சூழலிலும் அரவணைப்புமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய சூழலிலே நிறைய குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். மாமியார் மாமனார் சேர்த்து வைத்த செல்வம் வேண்டும், அதிலிருந்து கிடைக்கின்ற சுகம் வேண்டும், ஆடம்பரம் வேண்டும், இவை எல்லாமே வேண்டும். ஆனால் தன்னால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் எத்தனையோ வயது முதிர்ந்தவர்களை அனாதை இல்லத்திலே, அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விடுகின்ற சூழல் ஏற்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. இந்த சூழலில் தான் நம்முடைய அன்னை மரியா அந்த முதியவர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுக்கு ஆறுதல் தர நான் இருக்கிறேன், உங்களை தேற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று அன்னை மரியா சொன்னது அவர்களுடைய காலில் விழுந்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை. நம்முடைய பங்குகளில் இருக்கின்ற ஆலயங்களிலே திருப்பலி நடக்கின்ற பொழுது அதிகமாக வருபவர்கள் யார் என்று பாருங்கள், முதியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சுவத்திலே சாய்ந்து கொண்டு காலை மடக்கி உட்கார்ந்து கொண்டு 2 கரங்களையும் மடிக்குள்ளே வைத்திருப்பார்கள். யாராவது சென்றால் அவர்கள் எழுந்திருக்கின்ற பொழுது கையிலே பார்த்தால் ஜெபமாலை வைத்திருப்பார்கள். காரணம், அவர்களுக்கு ஆறுதல் அந்த அன்னை மரியாவை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவேதான் ஆன்மீக காரியங்களிலே அதிக நாட்டம் அவர்களுக்கு ஆலயத்திற்கு வருவது, அங்கே ஜெபமாலை ஜெபிப்பது, திருப்பலியிலே கலந்து கொள்வது, வீட்டில் வேலை நேரம் தவிர மற்ற நேரங்களிலே ஜெபமாலை ஜெபிப்பது, இப்படி எல்லா விதமான பக்தி முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் பெற்றவர்களால் பயன் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் பேர பிள்ளைகளால் அவர்களுக்கு பயன் இருக்கிறது. அண்மையிலே ஒரு வீடியோ காட்சி, அதிலே ஒரு விமான நிலையத்திலே தாத்தாவும் அம்மம்மாவும் வருகிறார்கள். ஒரு பேத்தி இங்கே ஓடுகிறார் அவர்களை அரவணைப்பதற்காக. முதலிலே அந்த அம்மம்மா ஓடி வந்து பேத்தியை அரவணைக்க வருகிறார். அவர் அந்த அம்மம்மாவிடமிருந்து விலகி சென்று தாத்தாவை போய் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார். அந்த அளவிற்கு பேர பிள்ளைகளுக்கு இந்த முதியோர் மேல் இருக்கின்ற ஒரு பாசம், அதே போன்று இந்த முதியோர்களுக்கு பேர பிள்ளைகள் மேல் இருக்கின்ற பாசம். இந்த முதியோர்கள் இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே 2 கதாபாத்திரங்கள் வருகின்றன, சிமியோன், அன்னா. இருவரும் குழந்தை இயேசுவை அவர்கள் அங்கே ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை காணும் ஒரு பெரிய பேரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது.